வணக்கம், முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவலும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதில் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே, இப்போ இன்றைக்கி பங்குச்சந்தையில் என்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒரு அப்டேட்ஸ் எடுத்துக்குவோம். அதில் முக்கியமான அப்டேட் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிஃப்டி 102 புள்ளிகள் இப்போ வரைக்கும் டவுனில் இருக்குது. காலையில் 1 மணி நிலவரப்படி, இப்போ மத்தியானம் 1 மணி நிலவரப்படி 100 புள்ளிகள் டவுனில் இருக்குது. இதுக்கான மேஜர் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் ரீசனாக மார்க்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட்ஸில் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் இருக்கக்கூடிய பிரச்சனை, ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஜியோ பாலிட்டிக்கல் எக்ஸ்ப்ளோஷன்ஸில் என்ன நடந்திருக்கிறதா ஹெட்லைன்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா, யுஏஇயில் இருக்கக்கூடிய ஃபுசைரா அப்படின்ற அந்த இடத்துல ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்காங்க ஈரான். இதனால் ஏற்பட்டக்கூடிய அந்த ஜியோ பொலிட்டிக்கலில் ஏற்பட்ட அந்த எக்ஸ்ப்ளோஷன்ஸ், அந்த டென்ஷன் தான் நம்ம மார்க்கெட்டுக்கு பெரிய அளவில் மேலே ஏற விடாமல் தடுத்துருக்கு அப்படின்றத தகவல் கொடுத்துருக்காங்க. இதில் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய டொமஸ்டிக் நியூஸில் பெரும்பாலான இடங்களில் பிஜேபியோடைய அலைன்ஸஸ் வின் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவில் நிறைய மாநிலங்களில் பிஜேபியோட அலைன்ஸ் வின் பண்ணியிருந்தாங்க. அது பங்குச்சந்தைக்கு ஒரு பாசிட்டிவான அமைஞ்சாலும் இன்றைக்கி மார்க்கெட்டு பாசிட்டிவ்க்கு போகலை. ரீசனாக கொடுத்துருக்கிறது ஏன்னா, டொமஸ்டிக்கில் பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது, ஆனால் ஜியோ பொலிட்டிக்கலில் பாசிட்டிவ் நியூஸ் இல்லை. ரெண்டாவது விஷயம், இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஜெட் ஃபியூலுடைய ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அது கிடைக்கல. அதனால் இந்த மே மாதத்தோடைய அவங்க ரிப்போர்ட்டு கொடுத்துருக்கிறபடி 12,000 ஃப்ளைட்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க. 2 மில்லியன் சீட்ஸ் அதில் கேன்சல் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா, இந்த ஜெட் ஃபியூலோட க்ரைசிஸ் தான். ஸோ இந்த ஆயில் பிரச்சனை தீர்ந்தால் தான் நம்ம அடுத்த லெவலில் மூவ் பண்ண முடியும். இந்தியாவில் 2 மாதத்துக்கு ஆயில் பிரச்சனை வராது அப்படின்னு ஆல்ரெடி கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ வரைக்கும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணலை. இது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த க்ரூட் ஆயிலுடைய விலை அப்படின்னு பார்க்கும்பொழுது $114 பர் பேரல் வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. 113லேருந்து $114. ஸோ இது என்ன பண்ணுன்னா, இந்த க்ரூட் ஆயில் விலை ஏற ஏற ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே டேட்டா தான். க்ரூட் ஆயில் விலை ஏறுச்சுன்னா நமக்கு மற்ற விலை எதுவுமே ஏறாது. முக்கியமாக இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். இது நம்மளை எனர்ஜியை நம்பி இருக்கக்கூடிய இந்தியா போன்ற நாடுகளுக்கு இது கண்டிப்பாக பாதிப்பை தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஓகே, ஸோ க்ரூட் ஆயில் விலையும் ஏறிக்கிட்டே வருது. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் கமா போட்டு திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆனால் டொமஸ்டிக்கில் நமக்கு பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுறாங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது. ஸோ இது இல்லாமல் இன்றைக்கி நமக்கு டோட்டல் மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னென்ன டேட்டா வந்திருக்கு அப்படின்றத சொல்லிடுறேன். டாப் கெய்னர்ஸில் நம்ம நிஃப்டி 50 தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற டேட்டாலாம் பார்க்கணும். ஓகே, ஸோ நிஃப்டி 50 பொறுத்தளவில் ஹிண்டால்கோ 1% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. பஜாஜ் ஃபின்சர்வ் 0.8% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. ஹெச்டிஎஃப்சி லைஃப், அல்ட்ராடெக்ஸ், நெஸ்ட்லே இதெல்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவில் கொடுத்துருக்குறாங்க. நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சி பேங்க் நெகட்டிவில் போயிருக்கு, 1% நெகட்டிவில் போயிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் 1.3% வரைக்கும் நெகட்டிவில் போயிருக்கு. இதில் ரிலையன்ஸ் நெகட்டிவில் போகல, இல்லைனா இன்னும் மார்க்கெட் வேகமாக இறங்கியிருக்கும். ஓகே, எல்என்டியும் நெகட்டிவில் போயிருக்கு. ஸோ பேங்க்கு, எல்என்டி ஸ்டாக்ஸு இதெல்லாம் நல்லாவே இறங்கியிருக்கு. ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எக்ஸ்பைரி டே அப்படின்றதுனால கால் ஆப்ஷன்ஸில் அந்த ப்ரீமியம் கரையுது இல்லையா, அதாவது ஆப்ஷன்ஸ் ரைட்டர்ஸ்னு சொல்கிறோம்ல, அவங்களுக்கான டே இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி டே. அதனால் என்ன ஆயிருக்குன்னா, ஆப்ஷன்ஸில் கால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கியிருக்கு. மார்க்கெட் ஏறலை அப்படின்றதுனால ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய அளவில் வாலட்டிலிட்டி இல்லை. ஏன்னா இன்றைக்கி இந்த எக்ஸ்பைரி டேன்றதுனால, நார்மலாக எக்ஸ்பைரி டேயில் நல்ல வாலட்டிலிட்டி இருக்கும். இன்றைக்கி மார்க்கெட் பாசிட்டிவில் எதிர்பார்த்தோம், ஆனால் பாசிட்டிவில் போகலை. ஸோ கால் ஆப்ஷன்ஸ், புட் ஆப்ஷன்ஸ் ரெண்டுமே காலையில் வரைக்கும் புட் ஆப்ஷன்ஸ் ஓரளவுக்கு பாசிட்டிவில் இருந்துச்சு. இப்போ 1 மணி ஆகிடுச்சு இல்லையா, ஸோ என்ன பண்ணுவாங்க, புட் ஆப்ஷனும் கால் ரைட்டிங் பக்கம் தான் திரும்பும். ஸோ அதன்படி பார்க்கும்போது கால் புட்டு ரெண்டுமே இறங்கிக்கிட்டே வருது. கம்ப்ளீட்டாக 80% வரைக்கும் புட்டும் இறங்கியிருக்கு. 23,800 புட் ஆப்ஷன்லாம் பார்த்திங்கன்னா 90% இறங்கிடுச்சு. அதே மாதிரி கால் ஆப்ஷன்ஸ்லேயும் 24,200லாம் 90%க்கு மேலே இறங்கியிருக்கு. ஸோ கால் புட்டு ரெண்டுமே இறங்கி இன்றைக்கி கால் ரைட்டிங்க்கான ஒரு டேவாக அமைஞ்சிருக்கு. ஸோ ஆப்ஷன்ஸ் ரைட்டர்ஸ் தொடர்ந்து நல்ல லாபம் பார்த்துக்கிட்டு வராங்க அப்படிங்கிறது இதில் நமக்கு புரியுது. அதே மாதிரி ஹீட் மேப்பை பொறுத்தளவில் இன்றைக்கி ஹிண்டால்கோ தான் 1%க்கு மேலே ஏறி இருக்கக்கூடிய நிஃப்டி 50 ஸ்டாக்கு. வேறு எதுவுமே 1%க்கு மேலே ஏறலை. அது நம்ம நோட் பண்ணணும். ஓகே,
அடுத்தது பார்த்திங்கன்னா ரிசல்ட் டேட்டா வந்து நிறைய கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கே பார்த்திங்கன்னா டாடா டெக்னாலஜிஸ் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. அதை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 10% மேலே ஏற்றம் கொடுத்தது. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஏன்னா நிஃப்டி அப்படியே இறங்கிட்டே வருது இல்லையா. ஏன்னா நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் பார்த்திங்கன்னா 128 புள்ளிகள் வரைக்கும் இறங்கிடுச்சு, 130 புள்ளிகள் வந்துருச்சு. ஓகே, ஸோ இது இல்லாமல் செக்டார் டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிஃபென்ஸ் செக்டார் வந்து 1% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. கேபிட்டல் மார்க்கெட் 1% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. மெட்டல் செக்டார் ஏற்றம் கொடுத்துருக்கு. ரொம்ப மைல்டாக தான் 0.3% தான் ஏற்றம் கொடுத்துருக்கு. 0.3 இறங்கினதில் பார்த்தீங்கன்னா கன்சூமர் டியூரபிள்ஸ், ரியாலிட்டி, பிஎஸ்யூ பேங்க்கு, பப்ளிக் செக்டார், பேங்க் நிஃப்டி எல்லாமே 0.5% வந்து அப்ராக்சிமேட்டாக இறங்கி இருக்கிறது. ஸோ எல்லா செக்டாரும் இறங்கி தான் இருக்குது. ஸோ டோட்டல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சில பங்குகள் வந்து நல்ல ட்ரேடிங்க்கு ஃபேவரபுளாக தான் வந்து மார்க்கெட் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுடைய அந்த வாலட்டிலிட்டியில் கொஞ்சம் வேகம் இருக்குது. வாலட்டிலிட்டியில் இருக்கக்கூடிய மொமெண்டம் அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்குலாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். மற்றபடி லாங் டேர்ம் நீண்டகால முதலீட்டாளர்கள் வந்து அவங்களுடைய பாதையில் துணிஞ்சு போய்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒன்றும் யோசிக்கிறதில்ல. இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்களும் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு வாலட்டிலிட்டி கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த நார்மலாக ஷார்ட் டேர்மில் போகிறவங்க, ஸ்விங் போகிறவங்களுக்கு மட்டும்தான் இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டம். ஓகே, ஸோ மற்றபடி எல்லாமே மார்க்கெட் வந்து நார்மலாக போயிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த இன்ட்ராடே வாலட்டிலிட்டின்னு சொன்னோம் பார்த்திங்களா, அதில் வந்து மொமெண்டம் இருக்கிறனால என்ன ஆகுனா இமீடியட்டாக 100 புள்ளி ஏறுறது, இமீடியட்டாக 100 புள்ளி இறங்குறது, டக்குன்னு ஆப்ஷன் மேலே போகிறது, ஆப்ஷன் கீழே, இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு வந்து ரொம்ப செலக்டிவாக தான் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகே, அதை வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். அடுத்து இன்றைக்கி ஸ்டாக்ஸ் டோட்டல் மார்க்கெட்டில் பார்க்கும்போது சன் ஃப்ளாக் 15% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. கிரெடிட் ஆக்சஸ் கிராமின் 10% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஸ்பாண்டனா ஸ்பூர்த்தி 11%, திட்டகர் ரயில் சிஸ்டம் 11%, ஐடியா ஃபோர்ஜ் 10% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. ஒர்க் ஃபார்மா 8.5%, கேம்ஸ் 7%, டாடா டெக் 6%, டெக்ஸ் ரயில் 7% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. நெட் வெப் 5% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் தொடர்ந்து 5%, HFCL, ஆதித்யா பிர்லா கேபிட்டல் இதெல்லாம் வந்து 4%க்கு மேலே ஏற்றம் கொடுத்துருக்காங்க. டிஃபென்ஸ் செக்டார் எல்லாமே வந்து நல்லா ஏற்றம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி ரயில்வே செக்டார் எல்லாமே வந்து நல்லா ஏற்றம் கொடுத்துருக்கு. அடுத்தது ETF மார்க்கெட்டுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு மோத்திலால் ஓஸ்வாலில் நாஸ்டாக் 100ன்னு இருக்கு இல்லையா. மோத்திலால் ஓஸ்வாலில் மட்டும்தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், அந்த நாஸ்டாக் 100 போய் வாங்க முடியும். US ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதவங்க US ஸ்டாக்குடைய அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து ETF வந்து வாங்கலாம். அது வந்து மோத்திலால் ஓஸ்வாலில் இருக்குது. ஸோ அது வந்து இன்றைக்கி 1% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி மோத்திலால் ஓஸ்வாலில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் ETFும் வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. மோத்திலால் ஓஸ்வாலில் இருக்கக்கூடிய கேபிட்டல் மார்க்கெட் ETFும் வந்து 1% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. ஆட்டோ பீஸ் 0.6% ஏற்றம் கொடுத்துருக்கு. மற்றபடி எல்லா ETF-ம் இறங்கி தான் இருக்குது. சில்வர் பீஸ் இறங்கியிருக்கு. கோல்டு பீஸும் இன்றைக்கி வந்து 0.2% இறங்கியிருக்கு. ஆனால் கோல்டை பார்த்திங்கன்னா கோல்டு இண்டிவிஜுவலாக MCXல 0.3% ஏறி இருக்குது. கோல்டு பீஸை பார்க்கும்போது 0.3% இறங்கியிருக்கு. இதை நோட் பண்ணிக்கணும். ஓகேவா. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து வந்து ஏறலாம். அடுத்து கிரிப்டோ கரன்சியில் பார்த்திங்கன்னா அந்த டான் காயின் பற்றி ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க. டானில் வந்து பாஸ் அப்படின்ற அந்த நேம் இருக்கு இல்லையா, அந்த நேமை மட்டும் கிட்டத்தட்ட 5 லட்சம் USD கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க கிரிப்டோவில். ஸோ இது வந்து பெரிய விஷயங்க. டானுக்கு வந்து இன்னும் அது அந்த பிளாட்ஃபார்ம் இன்னும் நல்லா மேலே போய்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, டோட்டல் டெலிகிராமுக்கும் இதை வந்து டானையே வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பாசிட்டிவான ஒரு விஷயந்தான். ஸோ பிட்காயினும் ரெக்கவர் ஆகுது, டான் காயின் இன்றைக்கி நியூஸ் அப்படின்னால அதுவும் வேகமாக ரெக்கவர் ஆச்சு. இதெல்லாம் கிரிப்டோ கரன்சியில் நடக்கிற விஷயங்கள். ஏன்னா மார்க்கெட் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கிரிப்டோக்கு மாறிடுறாங்க, ஜம்ப் ஆகிடுறாங்க, கிரிப்டோவில் பையிங் போயிடுறாங்க. ஸோ அதனால் அதையும் நம்ம வந்து நியூஸ் படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஸோ இது இல்லாமல் நமக்கு வேறு என்ன நியூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்டு இதில் வந்து ஐடியா ஃபோர்ஜை பொறுத்தளவில் ஒரு நியூஸ் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஐடியா ஃபோர்ஜ் வந்து 20% சர்க்யூட் லிமிட்டில் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா 10% சர்க்யூட் லிமிட்டாக இன்றைக்கி மாற்றிட்டாங்க. ஓகே, அதில் வந்து நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா 20% சர்க்யூட் லிமிட்னா ஸ்டாக்கில் வால்யூம் அதிகமாச்சுன்னா ஹிட் ஆகி 20% வரைக்கும் போகும். இப்போ 10% குறைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியா புல்ஸ் வந்து 10 to 5% குறைச்சிருக்காங்க. இதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ASM ஃப்ரேம்ஒர்க்கில் HFCL, ஸ்பெக்ட்ரம் எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து உள்ளே போயிருக்கு. அடுத்து ASM ஃப்ரேம்ஒர்க்லேருந்து வெளியே வந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா கோஹான்ஸ் லைஃப் சயின்சஸ் வந்து வெளியே வந்திருக்கு. பஜார் ஸ்டைல் ரீட்டைல் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து வெளியே வந்திருக்கு. இதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி பல்க் டீலில் வந்து டாட்டா மோட்டார்ஸ் பயங்கரமாக பல்க் டீல் வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா BNP பாரிபாஸ் தான் வந்து டாட்டா மோட்டார்ஸை வாங்கி குவிச்சிருக்கிறாங்க. ஓகே, 7 லட்சம் ஷேர்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக வாங்கியிருக்காங்க BNP பாரிபாஸ் டாட்டா மோட்டார்ஸோடையதை. ஓகே,
ஸோ ஐடியா ஃபோர்ஜோடதையும் அதே மாதிரி பெரிய பல்க் டீல் வந்து நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு ரிசல்ட்டு நிறையா ஸ்டாக்ஸ் வந்து ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. அதில் வோகாட் ஃபார்மா வந்து ரெவின்யூ 29% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 25 கோடியிலேருந்து, அதாவது 25 கோடி லாஸ்லேருந்து 166 கோடி ப்ராஃபிட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போனா எத்தனை மடங்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ வோகாட் ஃபார்மா வந்து இயர் ஆன் இயரில் எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட்டை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. 25 கோடி நஷ்டத்துலேருந்து 166 கோடி லாபம். இப்போ 25 கோடி ப்ராஃபிட்டை வந்து 166 கோடி லாபம் ப்ராஃபிட்னு போட்டாலே நமக்கு கிட்டத்தட்ட 6 மடங்கு 6 ஃபோல்டு ப்ராஃபிட் ஆகிடுது. இது 25 கோடி நஷ்டத்தில் இருக்குது. அடுத்து ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ் பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து 1% வந்து ஏற்றம் கொடுத்துருக்குறாங்க. ரெவின்யூவும் அப்பா இருக்குது. பெட்ரோநெட் எல்என்ஜி வந்து நெட் ப்ராஃபிட் வந்து 57% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் ரெவின்யூ 15% வந்து டவுன் ஆகிருக்கு. பட் எனிவே நம்ம நெட் ப்ராஃபிட் பார்ப்போம், நல்லா கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பெட்ரோநெட் எல்என்ஜியில் வந்து 3 rupees வந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ்லேயும் 3 rupees வந்து டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து மணப்புரம் ஃபினான்ஸில் பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து 191 கோடியிலேருந்து 400 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுவும் எப்படின்னா 191 கோடின்றது வந்து லாஸ். 191 கோடி நஷ்டத்தில் இருந்தவங்க 400 கோடி லாபத்துக்கு வந்திருக்காங்க மணப்புரம் ஃபினான்ஸ். அப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க. டோட்டல் இன்கமும் 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து டாடா டெக்னாலஜிஸ், இதுதான் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து வெறும் 6 கோடியிலேருந்து 204 கோடிக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டாடா டெக்னாலஜி. ரெவின்யூ 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒன் டைம் லேபர் கோடு காஸ்ட் வந்து 56 கோடி இதில் வந்திருக்கிறதா போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபைனல் டிவிடெண்ட்டு பார்த்திங்கன்னா 8 ரூபா 35 பைசா. ஸ்பெஷல் டிவிடெண்ட்டு 3 ரூபா 35 பைசா. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 11 rupees 70 பைஸ் வரைக்கும் டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க டாடா டெக்னாலஜிஸ். ஃபைனல் டிவிடெண்ட்டு இன்டர்ம் டிவிடெண்ட்டு சேர்த்து சூப்பராக கொடுக்குறாங்க இப்போது டிவிடெண்ட்டு டாடா டெக்னாலஜிஸ். அதில் 6 கோடியிலேருந்து 150 கோடினா நீங்களே பார்த்துக்கோங்க. 56 கோடி வந்து ஒன் டைம் லேபர் கோடு காஸ்ட்டு. ஸோ 204 கோடி வந்து மொத்தமாக காமிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ரிசல்ட் டாடா டெக்னாலஜி. அதனால தான் 10% மேலே வரைக்கும் இன்றைக்கி ஏற்றம் கொடுத்துச்சு. அடுத்தது சோபா, ரெவின்யூ 60% வரைக்கும் ரியல் எஸ்டேட்டில் அது வந்து ஏற்றம் கொடுத்துருக்குறாங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 40 கோடியிலேருந்து 90 கோடியாக டபுள் ஃபோல்டு வந்திருக்கு. சூப்பர் ரிசல்ட்டு. கேஏ இண்டஸ்ட்ரீஸ் நெட் ப்ராஃபிட் வந்து 25% ஏற்றம் கொடுத்துருக்கு. ரெவின்யூ 19% ஏற்றம் கொடுத்துருக்கு. டாடா கெமிக்கல்ஸ் கம்பெனி வந்து 11 rupees டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க டிவிடெண்ட்டு. ரெவின்யூ டவுனு, நெட் லாஸ் வந்து காமிச்சிருக்கிறாங்க. டாடா கெமிக்கல்ஸ் லாஸ் காமிச்சிருக்காங்க. போன தடவை லாஸ் காமிச்சது 56 கோடி, இந்த தடவை வந்து 2132 கோடி வந்து லாஸ் காமிச்சிருக்காங்க. ஓகேவா, மார்ஜினும் குறைஞ்சிருக்கு. அடுத்தது ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் 42% வரைக்கும் வந்து நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரெவின்யூவும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு 13%. ஸோ ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸும் வந்து இயர் ஆன் இயரில் நல்ல ஒரு ரிசல்ட்டை பதிவு பண்ணியிருக்கு. கேம்ஸ் இன்றைக்கி ஏற்றம் கொடுத்துருக்கு பாருங்கள். கேம்ஸில் வந்து 4 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. 4 rupees டிவிடெண்ட் இருக்குது. அது இல்லாமல் நெட் ப்ராஃபிட் வந்து ஃப்ளாட்டாக தான் கொடுத்துருக்காங்க. 126 crores கொடுத்துருக்காங்க. ரெவின்யூ வந்து 1.3%. ஆக்சுவலாக என்னன்னா கேம்ஸ் இறங்குன்னு எதிர்பார்த்தாங்க, பட் ஃப்ளாட்டாக கொடுத்தனால அது பாசிட்டிவாக மாதிரி கேம்ஸ் இன்றைக்கி ஏற ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து ஜேபி வெஞ்சூர்ஸ், ஜெயபிரகாஷ் பவர் வெஞ்சூர்ஸ் நெட் லாஸ். போன தடவை ப்ராஃபிட் 156 கோடி, இந்த தடவை 13 கோடி நஷ்டத்தை காமிச்சிருக்கிறாங்க. பட் ரெவின்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இபிஐடிடிஏ மார்ஜின் ரொம்ப மோசமாக போயிருக்கு. 29%லேருந்து 8% போயிருக்கு. ஸோ ஜேபி பவர் வெஞ்சர்ஸ் வந்து இறங்குதான்னு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான், வேறு என்ன பண்ணுறது. ஸோ இவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து ரிசல்ட்டை நமக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இது இல்லாமல் நமக்கு வந்து அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. முக்கியமான விஷயங்களில் வந்து ஜியோ பாலிட்டிக்கல் 1, ரிலையன்ஸ் வந்து இறங்காமல் மார்க்கெட்டை ஓரளவுக்கு காப்பாற்றிக்கிட்டு இருக்கு 2, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து பெரிய அளவில் ஏறிக்கிட்டே வருது. அப்புறம் 3வது விஷயம் யூஎஸ்டி ஐஎன்ஆர் நம்ம 95 ரூபாயை தாண்டி போயிடுச்சுங்க. 100 ரூபாய்க்கு போயிடும் போல் ஒரு டாலர். அப்படிலாம் போனால் என்ன பண்ணுறது. ஸோ ருப்பி வந்து ரெக்கார்ட் லோவில் இருக்குது. ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்ப்ளோஷன், க்ரூட் ஆயில் ஸ்பைக்கு, அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி F&O எக்ஸ்பைரி வேறு. அதனால் ஒரு பெரிய மார்க்கெட்டில் வந்து இந்த கால் ரைட்டர்ஸ்க்கான மார்க்கெட்டாக தான் மோஸ்ட்லி இருக்கும் எக்ஸ்பைரி டே அன்றைக்கி. அதுவும் மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி இருக்குது. ஸோ இந்த 4 பாயிண்ட் தான் ஹைலைட்டடான பாயிண்ட்டு. இதை நோட் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் நம்ம டெலிகிராமில் வந்து அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டே வரேன். டெலிகிராமில் வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா என்னுடைய ரெஃபரல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய டிமேட் அக்கௌண்ட் ரெஃபரல் லிங்க் வந்து நீங்கள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.